இஸ்லாட் சகோதரி, உங்கள் பேர்? நீங்கள் எதற்காக இந்த சர்ச்சுக்கு வந்திருக்கிறீங்க? எங்கள் குடும்ப கருத்துக்களுக்காகவும் எங்கள் நினைத்த காரியங்கள் நிறைவேறும்படி ஏசப்பா குழந்தை இயேசுக்கிட்ட வேண்டினோம். அது என்னை எப்போயே நினச்சி இந்த கோயிலுக்கு வரணுன்னு இன்றைக்கி நான் நினைக்காமையே கடவுள் என்னைய அழைச்சிருக்காரு. சரி, உங்களுக்கு இந்த கோயில் நீங்கள் எத்தனை வருஷமாக வரீங்க? இதான் முதல் மாதம் நான் வந்ததே, இதான் முதல் மாதம். எதார்த்தமாக எங்கள் பையனை நாங்கள் ஒரு ஃபாதரை பார்க்கணுன்னு நினச்சிருந்தோம். அந்த ஃபாதருக்காக சரி வாங்கம்மான்னு கூப்பிட்டாங்க. ஆனால் எனக்கு ஆசை, ரொம்ப நாள் குழந்தை இயேசு கோயிலுக்கு போகணுன்ற ஆசை இருந்துச்சு. ஆனால் என்னை யாரும் கூட்டிகிட்டு வரல. இன்றைக்கி எங்கள் பிள்ளையோடைய மூலியமாக, இவங்க மூலியமாக நீ ஆண்டவர் இயேசு அழைச்சி, குழந்தை இயேசு இந்த சன்னிதானத்துக்கு என்னை அழைச்சிட்டு வந்திருக்கிறாரு. இதுவரையும் உங்கள் பிள்ளைங்களாம் வந்திருக்காங்களே, என்னென்ன அற்புதம் உங்களுக்கு வெகுமுறை நடந்திருக்கு? என்னுடைய பிள்ளைங்களாம் இன்னும் யாரும் இங்கே வரலைங்க. நாங்கள் வந்து முதல்ல நாங்கள் சென்னை, ஈரோட்லேருந்து சென்னைக்கு நாங்கள் இப்போ பக்கமாக புதுசாக தான் வந்திருக்கோம். அதனால் இன்னும் சென்னையை பற்றி எங்களுக்கு தெரியாது. அதனால் முதல் முறையாக நான் கோயிலுக்கு இங்கே வந்திருக்கிறேன். இப்போ தான் முதல் கருத்து, எங்கள் பையனுக்கு நல்லபடியாக திருமணம் ஆகணும், எல்லாம் முடிவாயிடுச்சு, இது நடக்கணும். அதனால் ஃபாதரை பார்த்து கோயிலுக்கு எங்கள் பையன் கல்யாணத்துக்கு வர சொல்கிறதுக்கோசரம் பங்கு ஃபாதர்கிட்ட அனுமதி கேட்குறதுக்கோசரம் வந்தால் அப்படியே சர்ச்சுக்கும் வந்துட்டு நினைத்த காரியங்கள்லாம் நிறைவேறுது அப்படின்னு எல்லாம் எனக்குள்ளேயும் நம்பிக்கை, கடவுளுடைய நம்பிக்கை, விசுவாசம் நிறையா இருக்குது. அதனால் கோயிலுக்கு வந்துட்டு ஃபாதர் பூசையும் பார்த்துட்டு இன்றைக்கி கிளம்பலான்னு இருக்கிறோம். சரி, ஒன்றும் கவலைப்படாதீங்க. நீங்கள் எந்த காரியத்தை குறித்து வந்தீங்களோ அது நிச்சயமாக நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களுக்கு நிறைவாக நடத்தி வைப்பார். உங்கள் பேர் என்ன? என் பேர் அமளி. என்ன கருத்துக்காக வந்திருக்கிறீங்க? நான் கடந்த 30 வருஷமாக ஏறக்குறைய இங்கே வந்துட்டுருக்கேன். நான் வந்ததுக்கு போக எல்லோரும் எங்கள் பங்கில் உள்ள நிறைய பேரை இந்த ஆலயத்துக்கு நான் வர வச்சுருக்கேன். இப்போ கூட 5 பேரை கூட்டிகிட்டு வந்திருக்கிறேன் ஒரு 3 மாதமாக. 8 வருஷமாக எங்கள் நாத்தனார் மகனுக்கு குழந்தை செல்வம் இல்லாமல் இருந்துச்சு. பெரிய பணக்கார பையன், நல்ல சம்பாத்தியம், ரொம்ப வசதி, கல்யாணம் இல்லை, காதலித்து ஒரு கல்யாணம் பண்ணி பெரிய பணக்கார பொண்ணு. ஆனால் அந்த குழந்தை இல்லைன்றதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. நான் மட்டுமே, ஆனால் அவங்க கூட நான் அழைச்சிட்டு வரல. இது வரைக்கும் 8 வருஷமாக தொடர்ந்து அந்த தம்பதியருக்காக நாம் நம்பிக்கையோடு ஜெபிச்சு இதே ஆலயத்தில் நான் சாட்சி சொன்னேன். 8 வருஷம் கழித்து அவங்களுக்கு ஒரு பையன் சுகப்பிரசவத்தில் இந்த குழந்தை இயேசு கொடுத்தாரு. அதுக்கப்புறம் 2வது பையன், இப்போ 2வது பையனோட அவங்க 2 பிள்ளையோடு இருக்கிறாங்க. இது மாதிரி நான் நிறைய பேருக்கு குழந்தை செல்வத்துக்காக இந்த ஆலயத்தில் நான் ஜெபிப்பேன். அவங்களுக்கு எல்லாருக்கும் அந்த மாதிரி குழந்தை செல்வம் கிடச்சிருக்கு. அதே மாதிரி எங்களுடைய குடும்பத்திற்கும் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும், எவ்வளோ துன்பம் வந்தாலும், நமக்கு கடவுள் கொடுக்கறத விட அடுத்தவங்களுக்கு ஜெபிக்கும் போது நிறைய பேருக்கு அது கிடைக்குது. நானே நினைப்பேன், நம்ம தானே வந்து வேண்டுறோம், நமக்கு கொடுக்க மாட்டாரு குழந்தை இயேசு. நான் போன மாதம் ஒருத்தரை கூட்டிகிட்டு வந்தேன். அவங்க மகளுக்கு திருமணம் முடிவாயிடுச்சு. அவங்க இப்போ தான் வந்தாங்க. 2வது மாதத்துலேயே, 9 மாதம் வாங்கன்னு சொன்னேன், 2வது மாதத்துலேயே திருமணம் முடிவாயிடுச்சு. அதெல்லாம் ஒரு நிகழ்ச்சி, ஆச்சரியமாக இருக்குது. அடுத்தவங்களுக்கு கூப்பிட்டு வரும்போது நமக்கு கடவுள் கொடுக்குறாரோ இல்லையோ இன்னும் நம்பிக்கை ஜாஸ்தி ஆகுது. எனக்கும் கடவுள் நிறைய செய்திருக்கிறாரு, இனிமேலும் செய்வார். எவ்வளோ துன்பம் வந்தாலும் அந்த துன்பத்திலேருந்து மீண்டு எழுவதற்கு சக்தி கொடுக்குறாரு. பயங்கர துன்பங்கள் என்னுடைய வாழ்க்கையில் நான் ஜெபம் பண்ண எனக்கு பயங்கர துன்பங்கள் வருது. இருந்தாலும் ஆண்டவர் அதுலேருந்து என்னை மீட்டு எழுப்பி எனக்கு செய்கிறாரு. அற்புத குழந்தை இயேசு வந்து ஒரு புதுமையில் முக்கியமான பங்கு. அவரை விட்டு நம்ம எங்கேயுமே விலகக்கூடாதுன்ற உண்மையோடு நான் வந்து தொடர்ந்து வந்துட்டுருக்கேன். எங்கள் அப்பா இந்த ஆலயத்தில் கூட ஒரு குழந்தைய சிறுவம் வாங்கி வச்சார். இன்றைக்கி அவர் உயிரோடு இல்லை. கொட்டாராமல் இருக்கும் போதுலேருந்து எங்கள் அப்பாவுக்கு நல்ல பழக்கம். பரவாயில்ல. ஏன்னா ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் இல்லையா, தன்னுடைய சிலுவையை சுமந்து வந்தால் தான் அவருடைய பாடுகளை பங்கெடுக்கும் பொழுது தான் அவரை நம்ம பின்பற்றி செல்ல முடியும். அந்த ஒரு கருத்து நிமித்தம் தான் நீங்கள் நல்லா ஜெபிக்கிறீங்க. மற்றவங்களுக்காக ஜெபிக்கும் போது நிச்சயம் ஆண்டவர் உங்களுக்கு பெரிய காரியம் செய்வார். சரியா? அதே மாதிரி தொடர்ந்து செய்யுங்க. இன்னும் நிறைய மக்களை கூட்டிகிட்டு வாங்க. உங்கள் வழியாக நீங்கள் ஒரு தூதர் மாதிரி, நீங்கள் மற்ற மக்களை அழைத்து வரும்போது நீங்கள் ஒரு தூதர் மாதிரி. அப்போ உங்களுக்கு அந்த ஆசீர்வாதம் கிடைக்கும், மற்றவங்களுக்கு அந்த ஆசீர்வாதம் கிடைக்கும். காட் பிளஸ் யூ. அன்பு செல்வி. சரி, இந்த ஆலயத்தை நீங்கள் எத்தனை வருஷமாக வரீங்க? என்ன கருத்துக்காக வேண்டிட்டு வந்திருக்கீங்க? முன்னாடி 7-8 வருஷமாக வந்திருக்கேன். ஆனால் அது எப்பாவது தான் வர்றது. இப்போ இந்த ஆண்டி சொல்லி தான் இப்போ 3வது வாரம் வந்திருக்கு, 3வது மாதம். பிள்ளைகளுக்காக வேண்டிக்கிட்டேன். நல்ல சுகம் கிடச்சிருக்கு. என் மகன் 10th நல்ல மார்க் வாங்கியிருக்கிறான். 400 மார்க் வாங்கியிருக்கு. அது கொஞ்சம் கம்மியாகவே தான் படிச்சுட்டு இருந்தது. பாஸ் ஆகலன்னு ஒரு நம்பிக்கை இதில் இருந்தது. ஆனால் 400 மார்க் வாங்கியிருக்கேன். குழந்தையசு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. இன்னும் பல கருத்துக்கள் வேண்டி வந்திருக்கேன். குழந்தையசு கண்டிப்பாக கண்டிப்பாக நிறைவேற்றுவான்னு முழு நம்பிக்கை இருக்குது. கருத்துக்கள் கொடுத்த போனால் வரணும். கண்டிப்பாக இன்றைக்கி ஃபாதர் சொன்னது மாதிரி நம்பிக்கையோடு வேண்டுனா கண்டிப்பாக கிடைக்குங்கிற மாதிரி வேண்டியிருக்கேன். அடுத்த மாதமே வந்து சாட்சி சொல்லுவேன். கண்டிப்பாக உங்களுடைய எண்ணங்களையும் உங்களுடைய எல்லா விதமான காரியங்களையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். நீங்கள் பல மாட்டாங்க ஆண்டவர் ஆசீர்வாதத்தை தருவார். சரியா? நீங்கள் கவலைப்பட வேணாம். ஏன்னா குழந்தை இயேசுவை நம்பி வந்த பிறகு யாரையும் அவர் கைவிட்டது கிடையாது. ஏன்னா அவர் ஒரு அற்புதர்.
அதுதான் வந்து அற்புத குழந்தை இயேசு இல்லையா. நான் உங்களை இம்மட்டுமா உங்களை வழிநடத்த வந்த ஆண்டவர் இன்னும் உங்களை காத்து வழிநடத்துவார். உங்களை இந்த பெரிய இனத்துக்கு ஒரு ஆசீர்வதிச்சு வைப்பார். உங்களுக்கு அந்த நம்பிக்கையோட இருங்க, விசுவாசத்தை மட்டும் கைவிட்டுறாதீங்க. சரியா? ஓகே, தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. பிரேஸ் லார்ட். சிஸ்டர் உங்கள் பேர்? என் பேர் அமுதா. என்ன காரணத்துக்காக, எந்த கருத்துக்காக அந்த சர்ச்சுக்கு வந்திருக்கீங்க? எத்தனை வருஷமாக வந்து வந்துட்டு இருக்கீங்க? நான் இங்கே 10th படிக்கிறதுலேருந்து நான் இங்கே வந்துட்டுருக்கேன். கடவுள் என்னை ரொம்ப ஆசீர்வச்சிருக்காரு என்னோட குடும்ப வாழ்க்கையில். அதுக்காகவே நான் சொல்லணும்னு, எனக்கு 2 ஆண் குழந்தைய கொடுத்துருக்காரு. இங்கே வந்து ப்ரேயர் பண்ணி எனக்கு கடவுள் 2 ஆண் குழந்தைய கொடுத்துருக்காரு. அப்புறம் நான் எம்எஸ்சி முடிக்கணும்னு ரொம்ப நாளாக ஆசைப்பட்டிருந்தேன். இப்போது எனக்கு எம்எஸ்சி பசங்களை வச்சுட்டு நான் கிளியர் பண்ணியிருக்கேன். டெட் எக்ஸாம் பாஸ் பண்ணியிருக்கிறேன். அதுவும் கடவுள் என்னை ரொம்ப ஆசீர்வச்சிருக்காரு. படிப்புலையும் சரி, எனக்கு குழந்தைங்கள்லையும் என்னோட குடும்ப வாழ்க்கையை ரொம்ப ஆசீர்வதிருக்கு. எத்தனை வருஷமாக வரீங்க? நான் 2008 10வதுலேருந்து நான் வரேன் இங்கே. ரோமன் கேத்தலிக்கா? இல்லை, நான் சிஎஸ்ஐ. சரி, சிஎஸ்சியாக இருக்கிறீங்க. எப்படி நீங்கள் வந்து ரோமன் கேத்தலிக்கு இவ்வளோ விசுவாசத்தோட இவ்வளோ ஒரு நம்பிக்கையோடு வரீங்க? அதுக்கு ஏதாவது காரணம் இருக்கும் இல்லையா? ஏன்னு கேட்டால் நாங்கள் வந்து அன்னை மரியா வந்து எங்களுக்கு சப்போர்ட்டிங் இல்லையா. ஏன்னா வந்து ஒரு தாய்க்கு எங்களுக்கு வந்து உலகத்துக்கே தாய். அந்த அன்னை மரியா வந்து உலகத்துக்கே தாய். வந்து அந்த தாய் வந்து அந்த ஸ்பாட்டில் வந்து கபில்துதரன் சொல்லும் பொழுது தலையாட்டால் நம்ம இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்திருக்க முடியுமா அப்படின்ற ஒரு கொஸ்டின் மாதிரி இல்லையா. அதனால் அந்த இயேசு கிறிஸ்துவை கொண்டு வந்த அந்த தாய், அப்போ நம்ம எல்லாருக்கும் தாய். அந்த தாயுடைய பரிந்துரை எங்களுக்கு இன்னமாட்டம் பலமாக இருக்கும். எங்களுக்கு வந்து நீங்கள் ஆக்சுவலாக நீங்கள் சிஎஸ்னும் போது நீங்கள் வந்து மாதாவை அவ்வளவா ஏற்றுக்கொள்ள மாட்டீங்க. அப்படிப்பட்ட ஒரு சிஎஸ்ஐ இருக்கிற ஒரு சகோதரி வந்து ஆர்சி சர்ச்சுக்கு குழந்தையேசு கோயிலுக்கு வந்திருக்கேன்னா அது பெரிய விஷயம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, வரவேற்கத்தக்கது. நாங்கள் உங்கள் அன்போடு ரொம்ப சந்தோஷமாக வரவேற்கிறோம். அதில் உங்களுக்கு என்னென்னா, உங்களுக்கு எந்த கருத்துக்காக எப்படி நீங்கள் இந்த அளவுக்கு வந்திருக்கிறீங்கன்னு தான் எங்களுக்கு ஒரு கேள்வி. நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம். என்ன கருத்துனா, எனக்கு பொதுவாக ஆர்சி சர்ச்சு பிடிக்கும். அங்கே இது சிஸ்டர்ஸை பார்த்து எனக்கு ரொம்ப இம்ப்ரெஸ் ஆனேன் நான். அதுதான் மெயின் ரீசன். ஃபஸ்ட்டு மேரேஜ் ஆகாமல் அவங்க ஆசையில் வந்து சிஸ்டர் ஆகணும்னு கூட எனக்கு ஆசை இருந்தது. அதனால நான் அடிக்கடிக்கு இங்கே வந்தேன் நான். அதுதான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இது. சரி, நீங்கள் எத்தனை வருஷம் வந்துட்டு இருக்கீங்க? உங்களுக்கு என்னென்ன கருத்துக்கெல்லாம் நான் நிறைவேறி இருக்குது, அதை கொஞ்சம் சொல்லுங்கள் பார்க்கலாம். ரொம்ப எனக்கு ஆண் குழந்தைய கொடுத்துருக்காங்க. 2 ஆண் குழந்தைய கொடுத்துருக்காங்க. ஆமாம், ஒரு குழந்தைக்கு 2.5 வயசு, இன்னொரு குழந்தைக்கு 9 மாதம். இப்போ குழந்தை கூப்பிட்டு வந்திருக்கேன். இருக்காங்க, தூக்கிட்டு வந்திருக்கேன். இருக்காங்க, பக்கத்தில் இருக்காங்க. தூக்கிட்டு வாங்க அந்த குழந்தைய பார்க்கலாம். இவங்களுக்கு சிஎஸ்சி இருந்தாலும் ஆர்சி மேலே அவ்வளோ ஒரு நம்பிக்கை. ஆனாலும் அவங்க வந்து எப்படின்னா சிஸ்டர் ஆகணுன்ற கூட ஒரு வெறி இருந்திருக்கு அவங்களுக்குள்ள. ஆனாலும் ஒரு முடியாத சூழ்நிலை. அதனால் சரி, அவங்க சிஎஸ்சி கல்யாணம் பண்ணாலும் ஆர்சி மேலே ஒரு நம்பிக்கை, அவர்தமான ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு வந்திருக்காங்க. நல்லபடி திருமணம் முடிஞ்சிருக்குது. 2 ஆண் குழந்தைய கொடுத்த ஆண்டவர் நினச்சி வந்திருக்காங்க. இவன் தான் மூத்த பிள்ளைன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம், பையன் சோதம் சொல்லிட்டே இருக்காங்க கடவுளுக்கு. அவங்க அம்மாட்ட பேசலாம். இப்போ பெரிய பையன் வந்தா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பேச மாட்டாரு. சின்ன பையன் தூங்குறாங்க. 9 மந்த் தூங்கிட்டு நல்லா இருக்கான். வீட்டுக்காரு இப்போது வேலை செஞ்சுட்டு குவைத்தில் இருக்காரு. கல்யாணம் நிறையா. நான் முக்கியமாக என்னோட படிப்பில் என்ன ரொம்ப ஆசை வச்சுருக்காரு. கண்டிப்பாக நன்றி செலுத்துகிற விதமாக 2 புடவை செலுத்திட்டு மாலை போட்டு வந்திருக்கோம். ஆமாம், இன்னைக்கு மாலை போட்டுட்டு புடவை செலுத்தியிருக்கோம். அதான் ரொம்ப சந்தோஷம். இன்னமும் ஆண்டவர் வந்து உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து இந்த ஆலயத்துக்கு வாங்க, இன்னும் பெரிய பெரிய காரியங்கள் ஆண்டவர் உங்களை செய்வார். அவர் ஃபாரினில் இருக்கார். அவரை கூப்பிட்டுட்டு நான் இங்கே வரணும். ப்ளஸ் இப்போது நான் 10th பாஸ் பண்ணியிருக்கேன். கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கும் நான் விசுவாசிக்கிறேன். கண்டிப்பாக உங்கள் விசுவாசம் ஆண்டவர் நிறைவேற்றி கொடுப்பாரு. உங்கள் வீட்டுக்கார வந்த பிறகு ஃபேமிலியோடு வந்து ஆண்டவருக்கு அன்னை மரியாதைக்கும் நன்றி செலுத்துங்க. கண்டிப்பாக செலுத்துறேன். ரொம்ப நன்றி. நான் வந்து மறை மாவட்டத்தில் பணி செய்கிறோம். மறை மாவட்டத்தில் நிறைய கமிஷன் எல்லாம் இருக்குது. அதில் வந்து முக்கியமான கமிஷன் நற்செய்தி பணி அப்படின்னு. அது வந்து பாரிஸில் அருட்சுடரில் நடந்துட்டுருக்கு. அங்கேருந்து பணியாளர்கள் எல்லாம் ஒன்று கூடி மாதம் ஒவ்வொரு இடத்துலையாட்டு மாதம் மீட்டிங் நடக்கும். ஃபாதர் வந்து டைரக்டர் வந்து ஃபாதர் அருள்ராஜ். அவர் வந்து 4 பேராக ஒவ்வொரு இடத்துக்கும் அனுப்புவாங்க. பெசன்ட் நகரில் ஒரு குரூப்பு போகும். எக்மோர் இறுதி ஆண்டவர் கோயிலில் ஒரு குரூப்பு போகும்.
அப்புறம் திருக்குடும்பம் நாசரேத் நகரில் ஒரு குரூப் போகுது. இப்போ இன்றைக்கி வந்து மணலி புதுநகரில் குழந்தையேசு கோயிலுக்கு வந்திருக்கோம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வித பணிகளை செய்துட்டுருக்கோம். மெயினாக வந்து ஆற்றுப்படுத்துதல், குடும்ப பிரச்சனைகளை எல்லாம் ஒவ்வொருத்தர்கிட்டையும் கேட்டு மக்களுக்கு ஆறுதல் சொல்கிறது, ஆண்டவர் சொன்ன மாதிரி எளியோருக்கு நற்செய்தி, சிறைப்பட்டோர் விடுதலை, பார்வையற்றோர் பார்வை, இப்படிப்பட்ட பணிகளை செய்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நானும் வந்து கேன்சர் வியாதியில் பல வருஷங்கள் கஷ்டப்பட்டதுனால சாட்சிய வாழ்ந்துட்டு இருக்கிறதுனால இந்த பணியை வந்து மனம் ஊந்து எடுத்துக்கிட்டேன். எனக்கு இந்த பணி வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. உலகம் எல்லாம் தனதாக்கி கொண்டாலும் தன் ஆன்மாவை இழந்து விட்டால் அதனால என்ன பயம்? இப்போ நம்ம ஆன்மாவை இழக்காது இருக்கணும்னா வாழும்போதே கடவுளுக்காக ஏதாவது நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்லி தான் இந்த பணியை ஏற்றிருக்கோம். நாங்கள் நிறைய இடத்துல ஏற்கனவே இந்த மணலி புதுநகரில் கூட கடந்த ஒரு 5 வருஷத்துக்கு முன்ன ஃபாதர் போஸ்கோ இருந்த நேரத்துலேயும் ஃபாதர் இக்னேஷியஸ் இருந்த நேரத்துலேயும் ஒரு 10 வருஷம் கவுன்சிலிங் கொடுக்கறது, மற்ற மாதிரி ஜெபிக்கிறது, நற்செய்தி போதிக்கிறது, இப்படிப்பட்ட பணியெல்லாம் செய்துட்டு இருந்தோம். இப்போ திருப்பியும் இந்த ஃபாதர் இளங்கோ அவங்க வந்ததுலேருந்து ஃபாதரை சந்தித்து 4 பணியாளர்களை கேட்டிருக்காங்க. அதனால் நாங்கள் ஒரு 3 பேர் இங்கே இன்றைக்கி வந்திருக்கோம். முதல்ல வந்து மக்களுக்கு ஜெபம் பண்ணுறதும், அவங்களுக்கு குடும்ப கதையெல்லாம் கேட்குறதும், ஒவ்வொரு வாலிப பிள்ளைங்களை சாத்தானுடைய தொல்லையில் அவங்க இருந்து இங்கே வந்து கத்தி கதறி புரண்டு அவங்களுக்கு ஜெபிக்கிறதுலேயும், உண்மையிலேயே கடவுள் எங்களோட இருந்து இப்படிப்பட்ட அரிய பெரிய வல்ல செயல்கள் செய்யும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ஆச்சரியமாக இருக்குது. அதே நேரத்தில் சீடர்கள் சொல்லுவாங்க, வானத்திலிருந்து மின்னல் விழுவதை போல் விளக்கண்டேன் அப்படின்னு சொல்லும்போது அது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுவார், அதை கண்டு நீங்கள் பெருமைப்படாதுங்க, உங்கள் பெயர் விண்ணகத்தில் எழுதப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லுவார். நம்ம ஆண்டவருக்கு பணி செய்யணும், அவர் உலகம் முடியும் வரை இறுதி வரை என்னாலும் கூட இருக்கேன்னு சொல்லியிருக்கிறாரு. அதனால் நற்செய்தி எப்படியாகலும் சிலரை ரட்சிக்குமாறு எல்லாத்துக்கும் எல்லாம் ஆகணும்னு பவுலடியார் சொல்லியிருக்கிறாரு. அதனால் பவுலடியாருடைய கடிதங்கள் எல்லாம் படிக்கும்போது நாமும் ஏதாவது ஒன்று செய்யணும் அப்படின்னு ஒரு 20 வருஷமாக ஆண்டவருடைய பணியில் இருக்கேன். ஆண்டவருடைய பணியை எங்கும் செய்கிறேன். இப்போ க்ளூனி அருட்சகோதரிகளோட சேர்ந்து ஒவ்வொரு வேலைக்கிழமையும் உலகத்துக்காக பரிந்துரை ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கோம் சிஸ்டர்ஸோட கூட சேர்ந்து. அப்புறம் வந்து குடும்பங்களில் இருந்து பிரச்சனையில் இருக்கிறவங்க ஃபோன் பண்ணி கூப்பிட்டா அவங்களுக்கு போய் ஜெபிக்கிறது. அதே மாதிரி திருத்தலங்களில், தேவாலயங்களில் எங்கே போகணுமோ முடியாதுன்னுள்ள வார்த்தைக்கே இடம் இல்லை. ஏன்னா ஆண்டவரால் எனக்கு வலுவூட்டுக்கிறவரின் துணை கொண்டு எல்லாவற்றையும் செய்ய என்னால் முடியும். அதனால ஆண்டவருடைய பணியை ஆண்டவருடைய சித்தப்படி செய்துட்டுருக்கேன், ஆண்டவருடைய விருப்பப்படி செய்துட்டுருக்கேன். ஆண்டவரை கண் முன்னால் நிறுத்தி ஓடிட்டுருக்கேன். இந்த ஓட்டம் பல பாடுகள், பிரச்சனைகள், தடங்கள், இடையூறுகள் இருந்தாலும் ஆண்டவர் வல்லமையாக பயன்படுத்திட்டு இருக்கார். அதுக்காக ஆண்டவருக்கு கோடானு கோடி நன்றி செலுத்துகிறேன். கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம், அப்படி ஒரு வாழ்க்கை வாழணும். ஏன்னு சொன்னால் 20 வருஷம் கேன்சர் வியாதியில் கூட நான் ஒரு நாள் கூட படுத்தது கிடையாது. ஒவ்வொரு நாளும் ஓடுற வேலை தான். வலி குறையணும்னா ஓடணும், யாருக்காவது 2 பேருக்காச்சும் ஆண்டவரை பற்றி சொல்லணும். அந்த மாதிரி ஆண்டவர் 2010 ஒரு பரிபூர்ண விடுதலை எனக்கு தந்தார். 2010 விடுதலையை கொடுத்து இன்னும் அதிகமாக அவருடைய பணியை செய்ய வச்சுட்டு இருக்காரு. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக, ஆண்டவருடைய பெயர் போற்றப்படுவதாக. ஆண்டவரை துதிக்கிறதுலேயும் புகழ்கிறதுலேயும் அநாதி ஸ்நேகம் எனக்கு ரொம்ப. எப்பவுமே 24 மணி நேரமும் ஆண்டவரை துதிக்கணும்னு ஆசை. ராத்திரி கூட எனக்கு கண்ணில் உறக்கமே வரக்கூடாது ஆண்டவரேன்னு தான் வேண்டுவேன். ஏன்னா இந்த உலகத்தில் எல்லாரும் சொல்லுவாங்க, எனக்கு தூக்கம் வரல எனக்காக ஜெபிங்கன்னு. அப்போ நான் எல்லாருக்கும் சொல்லுவேன், தூக்கம் வரையிலேங்க சந்தோஷம் தானே, உட்காந்து ஆண்டவரோடு பேசலாமே, ஆண்டவரோட நிறைய நேரம் அவரோட உறவாடலாமே அப்படின்னு. நான் ஆண்டவர்கிட்ட வேண்டுறது என்னன்னு சொன்னால், ஆண்டவர் எனக்கு தூக்கம் வரக்கூடாது, எனக்கு பகல் மாதிரி தான் இரவும் இருக்கணும். ஆண்டவர் உம்மோடு வாழ்கிறதுல நான் சந்தோஷம் அடைகிறேன். உமக்குள்ளே வாழணும், உம்மோடு உரையாடணும், உம்மோடு உறவாடணும், உண்மையில் வாழணும். ஆண்டவர் அணுவணுவாக அனுபவிக்கணும், ஆண்டவர் அணுவணுவாக ருசிக்கணும். இன்னும் அதிகமாக நான் வாழ்கிற நாள்கள்லாம் அவருக்காக ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இந்த உலகத்தை முடிக்கணும். ஏன்னா என் ஆண்டவர்கிட்ட போய் முகமுகமாக அவரை தரிசிக்க நான் இங்கே சம்பாதிக்கணும், இங்கே நிறைய அவரை சம்பாதிக்கணும். அப்போ நான் ஆண்டவரை நிச்சயமாக அவரோட முகமுகமாக அவரை தரிசிக்க முடியும்னு சொல்ல முடியும். வாழ நாட்களாக ஏதாவது ஒன்று அவருக்காக செய்யணும். சும்மா பிறந்தோம் வாழ்ந்தோம் செத்தோம் ஒன்று இல்லாத அவருக்காக ஒரு ஓட்டம், அவருக்காக ஒரு வாழ்வு.
முதல்ல அதுக்கு ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, முதல்ல ஜெபம், அடுத்து இறை வார்த்தை படிக்கணும். ஆதியாகமத்திலேருந்து திருவெளிப்பாடு வரைக்கும் நான் ஒரு 13 வாட்டி ஃபுல்லாக முடித்தேன். அப்புறம் பாதியில் நிப்பாட்டினேன், முக்காலில் நிப்பாட்டினேன் அப்படியே. ஆனால் ஒரு 15 வாட்டியாச்சும் முழுசாக படிச்சிருப்பேன். படித்தாச்சுன்னா எந்த இடத்துல யார்கிட்ட பேசணுமோ வல்லமையான வார்த்தைகள் அந்த இடத்துல தந்து யாரும் நம்மளை இரட்டடிப்பு பண்ண விடாதபடிக்கு நம்ம வாழலாம். ஆனால் கத்தோலிக்க திருச்சபைங்கிற ஒரே திருச்சபை தான். கத்தோலிக்க திருச்சபைங்கிற ஒரே திருச்சபையோடு இணைந்து அன்னை மரியாவோடும் புனிதர்களுடைய உறவும் நற்கருணநாதருடைய உச்சமும், நற்கருணைநாதருடைய உச்சம்தான் இன்றைக்கி கத்தோலிக்க திருச்சபையை வாழ வச்சுட்டுருக்கு. அதனால் இந்த கத்தோலிக்க திருச்சபையோடு இணைஞ்சு பணி செய்கிறதுல ரொம்ப 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 பெருமைப்படுறேன். எல்லாரும் கத்தோலிக்க திருச்சபையோடு இணைஞ்சு ஆண்டவருக்கு ஏதாவது பண்ணுங்க, பணி செய்யுங்க, அவரோடு வாழுவோம். ஆமென். சகோதரர், உங்கள் பேர் என்ன? பழனிராஜா. எதற்காக வந்திருக்கீங்க? எத்தனை வருஷமாக அந்த கோயிலுக்கு வரீங்க? நாங்கள் தம்பி பிறக்கிறதுக்கு முன்னாடிலேருந்து வந்துட்டுருக்கோம். நீங்கள் ஆக்சுவலாக வந்து இந்துவா கிறிஸ்டின்லேருந்து வந்திருக்கீங்களா? இந்துலேருந்து இப்போ கிறிஸ்டின் மாறிட்டோம். நீங்கள் கன்வெர்ட் ஆகி நீங்கள் எத்தனை வருஷம் ஆச்சு? நீங்கள் இப்போ எத்தனை வருஷமாக அந்த கோயிலுக்கு வரீங்க? நாங்கள் ஒரு 1.5 வருஷம் இருக்கோம். 1.5 வருஷமாக வரோம். ஆமாம். சகோதரி, உங்களை கேட்குற, உங்கள் பேர் என்ன? நீங்கள் எத்தனை வருஷமாக நீங்கள் உங்கள் ஹஸ்பண்டு பாருங்கள், எப்போ உங்களுக்கு இந்த குழந்தை பிறந்தது? குழந்தை பிறந்து 1 வருஷம் ஆகுது. நான் சின்ன பொண்ணுலேருந்தே நாங்கள் கிறிஸ்டின்னு தான். ஆமாம். சரி, உங்களுக்கு நீங்கள் இந்த சர்ச்சுக்கு வந்த பிறகு என்ன வேண்டி இருக்கிறீங்க? உங்களுக்கு என்னென்னலாம் அற்புதம் நடந்திருக்குது? குழந்தை நல்லபடியாக பிறக்கணும்னு நினச்சேன். நல்லா பிறந்தது. நான் எப்படி நினச்சேன்னா அதேமாரி பிறந்தது. அதனால தான் மாதம் மாதம் இங்கே வரேன் கண்டிப்பாக. சரி சகோதரி, உங்களுக்கு இந்த குழந்தை பிறந்தது மட்டும் உங்களுக்கு என்ன சாட்சியங்கள் ஏதாவது இருக்கா? நீங்கள் குழந்தை இயேசு கோயிலுக்கு வர விடாமல் வர்றதுக்கு காரணம் என்ன? எனக்கு இந்த கோயிலுக்கு வந்தால் எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. எங்கள் அம்மா மேரேஜ் வேண்டிக்கிட்டாங்க. பாப்பா பிறக்கணும் நாங்கள் இங்கே வந்து வேண்டிக்கிட்டோம். கல்யாணம் ஆகி 1 வருஷம் ஆகி பாப்பா நிற்கவே இல்லை. எல்லோரும் கேட்க ஆரம்பித்தாங்க. அப்புறம் நாங்கள் இங்கே வந்து வேண்டிக்கிட்டோம், இதுமாரி பாப்பா நிற்கணும் அப்படி சொல்லிட்டு. அதே மாதிரி நின்றுது. மறுமாதமே நாங்கள் அப்போ தான் வந்த மறுமாதமே பாப்பா நின்றுட்டான். அதுலேருந்து கண்டினியூவாக நாங்கள் வருவோம். சரி, ரொம்ப சந்தோஷம். நீங்கள் இந்த குழந்தை பிறந்தோன்னே இதோட விட்டுருவீங்களா? திரும்பவும் குழந்தை இயேசை மறக்காமல் அவர் அன்பு செய்ய வருவீங்களா? இல்லை நம்மளுக்கு ஆண்டவர் குழந்தை கொடுத்துட்டான்னு சொல்லிட்டு எப்படி நின்றுவீங்களா? அப்படிலாம் இல்லை. அதுக்கு தானே வரோம். என் குழந்தை நாங்கள் நினச்ச மாதிரி வேண்டுதல் நிறைவேறதுனால தான் கண்டிப்பாக நாங்கள் இந்த கோயிலுக்கு வந்துகிட்டே தான் இருக்கோம். மாதம் கண்டிப்பாக விடாமல் வரேன். நான் ஏன் கேட்குறேன்னு சொன்னால், கடவுள் நம்ம கொடுத்த ஆசீர்வாதத்தை வந்து நம்ம வந்து இழந்து போயிடக்கூடாது. அதுக்காக தான் நம்ம வந்து திரும்ப ஆலயத்துக்கு வந்து கடவுளுக்கு நம்ம வந்து நன்றி சொல்கிற ஒரு குடும்பமாக இருக்கணும். அதுக்கு நீங்கள் அதை ஒத்துழைப்பு கொடுத்து மாதம் வருவீங்களா? வந்து நன்றி சொல்வீங்களா? நன்றி சொல்லுவோம். மாதம் வருவோம். இனிமேலும் வந்துட்டு தான் இருப்போம். நிற்காது எங்களுக்கு. நான் வேண்டினது எல்லாமே நடந்திருக்கு. அற்புதம் எங்களுக்கு செஞ்சு தான் இருக்காரு கடவுள், குழந்தை இயேசு. அதனால் நாங்கள் வந்துட்டு தான் இருப்போம் மாதம். சரி, ரொம்ப நன்றி. ஹலோ, சரி, ஓகே. நல்ல குழந்தைய கொடுத்துருக்காரு. ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். மீண்டும் திரும்பவும் விடாமல் நம்ம ஆலயத்துக்கு வந்து கடவுளுக்கும் அன்னை மரியாவுக்கும் விடாமல் நன்றி சொல்லுங்கள். சரியா? ஓகே. பிரைஸ் லார்ட். பிரதர், உங்கள் பேர் என்ன? கிறிஸ்பின். சரி, நீங்கள் எத்தனை வருஷமாக அந்த ஆலயத்துக்கு வரீங்க? என்ன கருத்துக்காக வந்திருக்கிறீங்க? நான் பையன் உடல் நலத்துக்காக, பையன் ஒருத்தனுக்கு சுகம் இல்லை, அவனுக்கு அந்த மூளை வளர்ச்சி கம்மியால் அவனை கூட்டிகிட்டு வந்திருக்கேன். நல்ல சுகம் கிடைக்கும்ன்ற நம்பிக்கையோட. சரி, நீங்கள் நம்பிக்கையோடு ஜெபிக்கும் போது நிச்சயமாக ஆண்டவர் இன்றைக்குள்ள ரீடிங் தெரியும்ல, முடக்குவாதக்காரன ஆண்டவர் சுகம் கொடுத்தாருன்னு சொல்லி இன்றைக்கி ரீடிங் இருக்குது. அந்த ரீடிங் நிமித்தம் நீங்கள் வந்து கடவுளை முழுமையாக நம்பி விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கணும். கடவுள் வந்து நிச்சயமாக உங்கள் பையனுக்கு சுகம் தருவார்னா நீங்கள் நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் ஒவ்வொரு மாதமும் விடாமல் வருவீங்களா? நீங்கள் வருவேன். நம்பிக்கையாக சீக்கிரம் குணமடையும் என்று நம்பிக்கையாக இருக்கேன். நாங்கள் 3 பிள்ளைகள். பெரிய பையன் காலேஜில் படிக்க நிற்கிறான். இப்போ 2வது இந்த பையன் உடம்பு சரியில்லாத பையன். 3வது பொண்ணு +2 படிச்சுக்கிட்டு இருக்கு. சரி, உங்கள் ஒய்ஃபு வீட்டில் தான் இருக்கிறா பையனை பார்த்துட்டு. சரி, நீங்கள் நம்பிக்கையோடு ஜெபிக்கும் போது ஆண்டவர் நிச்சயமாக உங்களுக்கு பையனுக்கு நிறைவான சுகத்தை கொடுப்பாரு. அந்த விசுவாசத்தை நீங்கள் தளர்ந்து போயிடக்கூடாது, என்னென்னு கவலைப்படக்கூடாது. நல்லா ஜெபிங்க. அந்த ஜெபிப்பீங்களா? தொடர்ந்து அந்த ஆலயத்துக்கு வருவீங்களா? வரும், தொடர்ந்து வரும். ஒவ்வொரு மாதம் ஆண்டவர் எனக்கு நல்ல சுகத்தை கொடுப்பாருன்ட்டு நல்ல நம்பிக்கை இருக்குது எனக்கு. நல்ல விசுவாசத்தோடு நாங்கள் இங்கே வந்துக்கிட்டு இருக்கோம். சீக்கிரமாக குணமடைஞ்சு
நாங்கள் இந்த அற்புதத்தை எங்களோட கண்ணால் பார்க்கணுன்னு நான் சாட்சியாக கூற விரும்புகிறேன். சகோதரி உங்கள் பேர்? லீதியால். என்ன கருத்துக்காக நீங்கள் வந்திருக்கிறீங்க? மாதம் மாதம் வரீங்களா? எத்தனை வருஷமாக வரீங்க? நான் 20 வருஷமாக வரேன். ஆனால் நீங்கள் என்ன கருத்துக்காக வந்திருக்கிறீங்க? நான் இங்கே வந்தால் எனக்கு ரொம்ப மனசு ஆறுதல். எவ்வளோ மனசு கஷ்டம் இருந்தாலும் நான் சிஎஸ்சி சபைக்கு போகிறவங்க நாங்கள். ஆனால் எனக்கு இங்கே வந்தால் மனசு ஒரு ஆறுதல், ஒரு நம்பிக்கை. எங்கள் பிள்ளைங்க நல்லா இருக்குங்க. எனக்கு 3 பொம்பளை பிள்ளைங்க நல்லா இருக்கணும்னு அந்த அம்மா கிட்ட வேண்டிக்கினேன். 3 பிள்ளைங்கள நாங்களாக கடவுளை பார்த்து மாப்பிள்ளைங்களை நாங்களாக தேடி கண்டுபிடிச்சி கல்யாணம் பண்ணி கொடுத்தோம். பிள்ளைங்க சிஎஸ்சியில் கொடுத்தீங்களா? ஆர்சியா இந்துவா? 3 பிள்ளைங்களும் சிஎஸ்சியில் ஒரு பிள்ளை தான், பெரிய பிள்ளைய தான் சிஎஸ்சியில் கொடுத்தேன். மீதி 2 பிள்ளைங்கெல்லாம் அவங்க இந்த பெந்தகோஸ்துக்கு மாரி அதுமாரி சர்ச்சையில் வந்து அவங்க நல்ல மாப்பிள்ளைன்னு கொடுத்துட்டேன். சரி, பரவாயில்ல. எங்கே கொடுத்தாலும் கடவுள் ஆசீர்வதிச்சு வைக்கட்டும். நீங்கள் இந்த அற்புத குழந்தை இயேசுக்கு வந்தது காரணம் என்ன? காரணம் என்ன, எனக்கு எங்கள் வீட்டுக்காரு ரொம்ப ஹார்ட் ப்ராப்ளம். அவருக்கு ஆஞ்சாவும் பண்ண முடியாது, ஆப்ரேஷனும் பண்ண முடியாது. அவருக்கு ஆனால் வயசு, எங்கள் வீட்டுக்காருக்கு ஒரு 70 வயசு ஆகுது. ரிட்டையர்ட் ஹெச்எம். அவர் முடியாது, அவரை காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. நான் வந்து இந்த அம்மா கிட்ட முறையிட்டேன். முட்டி போட்டுன்னு ஜபம் பண்ணேன். உங்கள் கோயிலை சுற்றி முட்டி போட்டுன்னு வரேன், புருஷனை காப்பாற்றி கொடுன்னு. இன்ன வரைக்கும் அவங்க கொடுத்த நாள் எவ்வளோ நாளைக்கு இருப்பாருன்னு சொல்ல முடியாது. நாங்கள் எங்கள் வீட்டுக்காரர் சிஎஸ்சியில் அருமையான ஊழியம் செய்கிறார். இன்றைக்கி அவர் சிஎஸ்சியில் ஊழியம் செய்கிறார். நாங்கள் தான் 5 வருஷமாக ஆயிடுச்சு ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு. ஆனால் நல்லா சின்ன பிள்ளை மாதிரியே தான் இருப்பார். ஊழியம் செய்கிறாரு. என் 3 பிள்ளைங்க, எனக்கு 3 பொண்ணுங்க. 3 பொண்ணுங்களுக்கும் வெறும் பேரனுங்க தான். எனக்கு 4 பேரனுங்க. அழகான சந்தோஷம் சமாதானத்தை கொடுத்துருக்கிறாரு கடவுள். சரி, நீங்கள் இங்கே வந்தது நிமித்தம் உங்களுக்கு ஆண்டவர் பெரிய அற்புதம் செஞ்சுருக்காரு இல்லையா? அந்த அற்புத குழந்தை இயேசு வந்து உங்களுக்கு அற்புதம் செஞ்சுருக்காரு. அப்போ உங்கள் வீட்டுக்காரர் இங்கே கூட்டிகிட்டு வந்து ஒரு சாட்சியாக பேச வைக்கலாம் இல்லையா? வருவார், வர வச்சுருக்குறோம். வந்து வருவார். அவர் ரொம்ப ஸ்டேஜ் பண்ண முடியாது, வந்து இட்டுன்னு போனமேன்றதுனால தான் அவர் விட்டுட்டு நாங்களாம் வருவோம். எங்கள் பிள்ளைங்களும் நாங்கள் என் பேர பிள்ளைங்களோட வந்து போடுவோம். இப்படியா 2 பிள்ளைங்களுக்கும் பேரனுங்க பிறந்தானுங்க. உங்களுக்கு புடவை போடுறேன், மாலை போடுறேன்னு வேண்டிக்கினேன். கையால் பூ வாங்கி 2 மாலை வாங்கி மேலே ரோஸ் வாங்கி போட்டு 2 பிள்ளைங்களுக்கும் நாங்கள் அடிக்கடிக்கும் இந்த புடவை வந்து உனக்கு செலுத்துறேன்னு வேண்டிக்கின்னு செய்தேன். அதுமாரி நாங்கள் அப்பப்போ செய்வோம். என்னால் முடிஞ்சது அன்னதானம் செய்வேன். இந்த வாட்டி தான் அன்னதானம் என்னால் செய்ய முடியல. அடுத்த தடவை நான் அன்னதானம் செய்கிறேன். சரி, ஒன்றும் கவலைப்படாதீங்க. ஏன்னா கடவுள்கிட்ட வந்து நீங்கள் மற்றவங்களுக்கு கொடுக்கும் பொழுது ஆண்டவர் இன்னும் உங்களுக்கு நிறைவாக ஆசீர்வாதத்தை தருவார். உங்களுக்கு வந்து எனக்கு ஒரு மருமகனை மட்டும் நிறைவாக கொடுக்கல. எனக்கு 2வது எங்கள் பொண்ணு எம்எஸ்சி எம்எடு முடிச்சிருக்குது. எங்கள் மருமகனை எங்கள் பணம்ன்றாங்க. எங்களால் முடிஞ்சதை தான் நான் செய்ய முடியும், முடியாத என்ன செய்ய முடியும்? நீயே போய் சம்பாதிச்சு நீ தான் காப்பாற்றிக்கணும், நீ தான் பிழைக்கணுன்றாரு எங்கள் மருமகன். அவரும் நல்லா சம்பாதிக்கிறாரு. கொழுத்தில் ஆயில் கம்பெனியில் நல்லா பணம் சம்பாதிக்கிறாரு. அந்த பொண்ணு அது எங்கள் வீட்டில் தான் இருக்குது. ஏன்னா அந்த மாப்பிள்ளை வரைக்கும் மாமியார் மாமனாருங்களாண்டு இருக்க முடியாது. அவங்களும் நீ குழந்தை ஆப்ரேஷனு, சின்ன குழந்தை, இந்த குழந்தைய விட்டுட்டு நீ வேலைக்கு போகணுன்னு சொல்கிறாங்க. நான் என்ன பண்ணுறது? அதுக்கு அந்த குழந்தைகளை வச்சு நான் வீட்டில் இருக்கிறேன். என் மருமகன் திருந்தணும். சரி, மருமகன் திருந்தணும்னு சொல்லினா நீங்கள் அந்த குழந்தை இயேசுவை வேண்டிக்குங்க. அந்த குழந்தை இயேசு உங்களுக்கு பெரிய அற்புதம் செய்வார். வந்துருக்கிறேன். பண ஆசையே வேணாம், எங்களுக்கு கடவுள் ஆசை இருந்தால் போகிறோன்னு தான் இருக்கிறோம் நாங்கள். ஓகே, கடவுள் உங்களை நிறைய ஆசீர்வதிப்பார். என்ன? என் பேர் வரலட்சுமி. சரி, என்ன கருத்துக்காக வந்திருக்கிறீங்க? எத்தனை வருஷமாக அந்த கோயிலுக்கு வரீங்க? எத்தனை வருஷமாக வரேன் கல்பனா? ஒரு 8 வருஷம் கிட்ட வரோம். நான் அம்பத்தூர்லேருந்து வரேன். என் பேர் வரலட்சுமி. என் பையன் வந்து போலீஸ் அகாடமியில் ஜாயின் பண்ணி விட்டு ஏர்போர்ட்ஸில் செலக்ட் ஆகியிருந்தார். எல்லாத்துலேயுமே க்ரீன் கார்டு வாங்கியிருந்தார். நான் ஆன்லைனில் வந்து நேம் லிஸ்ட் வரும்னு சொல்லியிருந்தாங்க. அதில் பார்க்கும்போது அவன் வெயிட்டிங் லிஸ்ட்டில் வந்திருந்தான். வெயிட்டிங் லிஸ்ட்டில் வந்திருக்கும் போது நான் இந்த குழந்தையேசு கோயிலுக்கு வந்து ஆண்டவர்கிட்ட இந்த வேண்டுதலை வச்சேன். நான் நல்லபடியாக அப்பாயின்மெண்ட் வீடு தேடி வரணும் அப்படின்னு சொல்லி வச்சுருந்தேன். லாஸ்ட் மந்த் 22 வந்து கால் லெட்ரு வந்திருந்துச்சு. ஜூன் வந்து மே மாதம் வந்துருந்துச்சு. ஜூன் மந்த் வந்து 24 வந்து ரீமெடிக்கல் கூப்பிட்டு இருந்தாங்க. ரீமெடிக்கலில் போய் ஜாயின் பண்ணி 1 வீக்கில் போயிருந்தார். இப்போ அவர் செலக்ட் ஆகிட்டு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கி இப்போ வந்து கர்நாடகாவில் இருக்கிற பெல்காமுக்கு வந்து 6 மந்த் ட்ரைனிங் போயிருக்காரு. வேலை வந்து கன்ஃபார்ம். ஆண்டவர் ஓகே, தேங்க்யூ. பரவாயில்ல. ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். இன்னுமாக ஆண்டவருக்கு நீங்கள் நிறைய நன்றி சொல்லணும். ஏன்னா இந்த அளவுக்கு ஆண்டவர் பெரிய அற்புதம் செஞ்சுருக்காருல்ல. இந்த ஆண்டவரை பாதிலே கைவிட்டு விடுவீங்களா இல்லை முழுசாக வருவீங்களா? இல்லை இதோ வந்துட்டுருக்கேனே, அவருக்கு நன்றி சொல்லிகிட்டே இருக்கேன். வந்து என் பையன் முடிச்சு வந்தாலும் இங்கே ஒரு முறை கூட்டுட்டு வரணும்னு என் மனசில் வாஞ்ச. கண்டிப்பாக என் மகனும் வருவான்னு நான் விசுவாசிக்கிறேன்.
சரி, நீங்கள் சகோதரி நீங்கள் இந்துவா கிறிஸ்டினா? இந்து தான். சரி, பரவாயில்ல. இந்து என்ன ஆண்டவர் சொல்லியிருக்காரு, வேற்றினத்தார் வந்து என்னுடைய பந்தியில் வந்து அமருவார்கள்னு சொல்லியிருக்காரு ஆண்டவர் இறைவார்த்தையின்படி. ஆனால் ஆண்டவர் உங்களை அன்பு செய்கிறார் இல்லையா? ஆனால் நீங்கள் ஒரு இந்து சகோதரி இருந்தாலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மேலே நிறைய விசுவாசமும் நம்பிக்கையும் இருக்குது. அந்த விசுவாசத்தில் நீங்கள் தளர்ந்து போகாதபடிக்கு, நம்பிக்கையில் கைவிட்டுறபடிக்கு நீங்கள் ஆண்டவர் அன்பு செய்யும் பொழுது நிச்சயமாக ஆண்டவர் இன்னும் உங்களை நிறைவாக உங்களை ஆசீர்வதிப்பார். அந்த ஆண்டவரை மறவாமல் நீங்கள் நன்றி சொல்லணும். சரியா? இப்போ இந்த ஆண்டவருக்கு நீங்கள் பாதிலே கைவிட்டு விடாமல் உங்கள் ஆயுள் முழுவதும் என் ஆண்டவருக்காக நான் ஒரு வாழ்க்கை ஒன்று வந்து ஆண்டவருக்காக பணி செய்வேன்னு நீங்கள் நம்பிக்கையோடு இருக்கிறீங்களா? அந்த அளவுக்கு ஆண்டவர் கூட்டு போனார்னா கண்டிப்பாக. சரி, தேங்க்யூ சகோதரி.